திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இங்கு நின்று செல்ல வேண்டும் என பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் MP துரை வைகோ முயற்சியினால் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் ரயில் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இந்த நிலையில் இன்று திருவெரும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் MP துரை வைகோ தலைமையிலான மதிமுகவினர் மலர் தூவி இனிப்பு வழங்கி வரவேற்றனர். பின்னர் திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து துரை வைகோ கொடியசைத்து ரயிலை தொடங்கி வைத்ததோடு அந்த ரயிலில் ஏறி பயணம் செய்தார். அதற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், இந்த ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு நடைமேடையில் இருந்து மற்றொரு நடைமேடைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக எக்ஸலேட்டர் வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பேசப்படும் என்றார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம திருச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 15 வருஷமா நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அதெல்லாம் பட்டியல் போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் தொடர் முயற்சி, ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபாலோ, அமைச்சராக இருக்கட்டும், இங்க இருக்க கோட்ட மேலாளராக இருக்கட்டும், இல்லை சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜராக இருக்கட்டும், தொடர்ந்து அது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் சில முக்கியமானது இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய திருச்சியில் இருக்க சஞ்சீவி நகரில் உங்களுக்கு அங்கே இருக்க EB சாலையும் ஒய்யமாரி சாலையும் இணைக்கிற அந்த ரயில்வே கேட், அங்கே கிட்டத்தட்ட 23 கோடியில் ரயில்வே மேம்பாலம் வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு. அது பக்கத்திலேயே திருச்சி டவுன் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரயில்வே கேட் இருக்கு. அதுக்கு ஒரு சுரங்கப்பாதை, அது வேலை அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து 1 மாசத்துல வேலையை ஆரம்பிக்க போறாங்க. விஜயின் கடந்த கால திரைத்துறை வாழ்க்கை ஊழல் நிரம்பியதாக உள்ளது என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தியாகி திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஊழலை அனுமதிக்க மாட்டேன் என பேசும் தனது படத்தின் டிக்கெட்டை கூட உரிய விலைக்கு விற்காமல் அதிக விலைக்கு விற்று ஊழல் செய்துள்ளார் என்று பதிலடி கொடுத்து பேசினார். மேலும் அவரின் கடந்த கால திரையுலக வாழ்க்கையும் பல்வேறு ஊழல் நிரம்பியதாக உள்ளதால் அவரால் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியாது என்றும், லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி என்பது வெற்று பேச்சு என சரமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன், எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது கேட்டா சிரிப்பு தான் வருது. ஜோசப் விஜய் தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார். இப்ப அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல், ஒரு டிக்கெட்டுக்கு 300 வெள்ளி. அது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார், வெளிநாட்டு காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில் அவரே ஈடுபட்டிருக்கிறார். NDA கூட்டணியில் இணைவதற்கு OPS-க்கு TTV தினகரன் அழைப்பு விடுத்து பேசியுள்ளார். தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கூட்டணியில் இணைவதற்கு பன்னீர்செல்வம் சரியான முடிவு எடுத்து எங்களுடன் வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றவர், NDA கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு தேனியிலிருந்து நான் அழைப்பு விடுக்கிறேன் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் எனது உடன் இருப்பவர்களை வாய்ப்பிருந்தால் அமைச்சர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என தெரிவித்தார். அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மா அவர்கள் இந்த அதிமுக ஆட்சியில 3 முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய உயர்வுல எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இரட்டை என்ஜின் பொருந்திய அரசு என மோடி கூறியதில் தவறில்லை என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் பொதுக்கூட்டம் ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மதுரை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
அப்போது கூட்டத்தில் பேசிய ராஜன் செல்லப்பா, பிரதமர் மோடி தமிழகத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை என்ஜின் பொருந்திய எங்களது கூட்டணி வெற்றி பெற்று சிறப்பாக ஆட்சியமைக்கும் என கூறியது எந்த தவறும் இல்லை எனவும், எம்ஜிஆரை மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் அவர் வலியுறுத்துவார் என விளக்கமளித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது போல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் வரும் 2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என விமர்சித்து பேசினார். எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி அமையும். வந்துச்சா வரலையா? கூட்டணியே வராதுன்னு கேள்வி பண்ணீங்கல்ல. இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டணி. இன்னைக்கு இந்த கூட்டணி வந்த பிறகு பயப்படுறீங்களா இல்லையா? நீ அண்ணன் புள்ளி உரத்தை சொன்னாரு. புள்ளி உரத்தை சொல்லும் போது நானும் சொல்றேன், இந்த புள்ளி உரத்தை வெறும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி ஓட்டு போன நாடாளுமன்றத்தாலே நம்மளே அனைத்து தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதோட எல்லா கூட்டணியும் வந்துருச்சு. எல்லா கூட்டணி வந்து இன்னும் சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா வகையிலும் கூட்டணி வருதோ இல்லையா, எடப்பாடியோட தலைமை ஒரு சாதாரணமானதில் அறிவிக்கிற ஒரு கிளை செயலாளராக, ஒற்றை செயலாளராக, மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக, அமைச்சராக, முதலமைச்சராக 4 வருஷம் மிகச் சிறப்பாக அற்புதமான ஆட்சி செய்கிறார் எடப்பாடியார். மொழி போராட்ட தியாகிகள் குறித்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் திமுக சார்பில் பல நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக திருச்சியில் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் மேயர் அன்பழகன் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் KN நேரு, மொழி போராட்ட வரலாறு மற்றும் மொழி போராட்ட தியாகிகள் குறித்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் திமுக சார்பில் பல நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியாக உள்ளது என தெரிவித்த அவர், தனித்து போட்டியிட்டாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும், மும்முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் ஆக்கிரமித்த பாஜக தமிழ்நாட்டை நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் மொழிக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகள் தான் என தெரிவித்தார். இங்கே இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் ஏன் நாம் தொடர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நினைவுபடுத்தி அதை நாம் விட்டுவிடாமல் இருப்பதற்கு இந்த மொழிக்காக பாடுபட்டவர்களை, மொழிக்காக இறந்தவர்களுடைய அவருடைய வாழ்வை நாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து அவர் NDA கூட்டணி என்று சொன்னாரே தவிர பிஜேபி அதிமுக கூட்டணி என்று ஒரு தடவை கூட மேடையிலே சொல்லவில்லை. அப்படி இருக்கிற போது நாங்கள் தனியாக 4 நாள் முதலமைச்சர் என்று சொல்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்து நாங்கள் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், பை பை ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பை பை இல்லை தம்பி, வெல்கம் ஸ்டாலின் என்று இந்த தமிழக மக்கள் அழைக்கிறார்கள். செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கை முடிவு பெற்றது என சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான செல்வராஜ் கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், தவேக தலைவர் விஜயை போல் ஒரு தலைவரை பார்த்ததில்லை என பேசியிருந்த செங்கோட்டையன் குறித்து கடுமையாக சாடினார். தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவை விட தற்போது இணைந்த கட்சியின் தலைவர் விஜய் உயர்ந்தவரா என கேள்வி எழுப்பிய அவர், கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவின் கோட்டை என்றும் அங்கு செங்கோட்டையன் சகாப்தம் முடிவடைந்து விட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசும்போது நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதிமுக காட்டாற்று வெள்ளம் என்றும் நடு ஆற்றில் நின்றால் கரை சேர்த்து விடும் என்று கூறி உரையை நிறைவு செய்தார். வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவேன் என கூறி அரசியலுக்கு வந்த டார்ச்லைட் கமல்ஹாசன் தற்போது திமுக கூட்டணியில் 15 சீட் கேட்பதாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். மதுரை மாவட்டம் கோவில் பாப்பக்குடி ஊராட்சி மேற்கு தெருவில் நடைபெற்ற கழிவுநீர் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
பலம் பொருந்திய கூட்டணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிடும் கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கூட்டணி கட்சியினர் கூடுதல் சீட் கேட்பதாகவும், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவேன் என கூறி அரசியலுக்கு வந்த டார்ச்லைட் கமல்ஹாசன் தற்போது 15 சீட் கேட்பதாகவும் விமர்சித்தார். மேலும் இத்தனை ஆண்டுகள் பொங்கல் பரிசு கொடுக்காமல் தற்போது 3000 ரூபாய் கொடுத்தது மற்றும் மாணவர்களுக்கு படிக்கும்போது மடிக்கணினி கொடுக்காமல் தற்போது கொடுக்கப்பட்டது என அனைத்தும் தேர்தலுக்காக நடைபெற்றது என்று கூறிய அவர், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேர்முக போட்டி என சவால் விடுத்தார். கமலா நம்ம டார்ச் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவியெல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் பெறப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க, நான் அவரை தான் சொல்கிறேன், உலகநாயகனை தான் சொல்கிறேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார். பம்மாக இருந்தவங்க தான் பார்க்குறவெல்லாம் அசந்து போயிட்டான். தமிழ்நாட்டில் புதிய புயல் இழம்பிடுச்சு, உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆடிட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டு அவரும் 15 சீட்டு கேட்கிறார். அழிந்து போன மொழி என கருதப்படும் சமஸ்கிருதத்திற்கு பல 1000 கோடி செலவு செய்யும் மத்திய அரசு தமிழ் மொழியின் செம்மொழி ஆய்வுக்கு ஒதுக்கிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார்நத்தம் பகுதியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு தமிழகத்தின் அனைத்து துறைகளுக்கும் குறைந்த நிதி வழங்குவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அழிந்து போன மொழி என கருதப்படும் சமஸ்கிருதத்தின் செம்மொழி ஆய்வுக்கு பல 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும் மத்திய அரசு தமிழ் மொழியின் செம்மொழி ஆய்வுக்கு ஒதுக்கிய 30 கோடி ரூபாயையும் வழங்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், ஹிந்தி பேசும் மாநிலங்களில் கூட சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை என தகவல் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு சமூக நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி கொடுத்துருக்காங்க. 2000 கோடி 3000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ஏதோ ரொம்ப குறைச்சி ஒரு 30 கோடி கூட கொடுக்கல, ரொம்ப குறைச்சி, அதுக்கும் குறைச்சி. அது சொல்ல முடியல வாயினால், நிதியே ஒதுக்கலை. அது எவ்வளோன்னு தெரில. மற்றதுக்கு அதுக்கு 2000-3000 கோடி ஒதுக்கிட்டு அப்படி ஒரு மொழியே இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருதம். இந்தியா பூரா ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் பேசுறதில்லை, மராட்டியை பேசக்கூடிய மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் இல்லை. என்ன எந்த மாநிலத்திலும், குஜராத்தி மாநிலம் எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மொழி அழிந்து விட்டது, வழக்கில் இல்லை. ஆக அழிந்த மொழிக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்குறாங்க. அதுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அதுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதியெலாம் எங்கே போகுது? செம்மொழி கொடுத்தா, தமிழ் மொழி கொடுத்தா எவ்வளவோ பயன்படும், ஆனால் செய்யலை. கரூர் திருக்காம்புலியூர் பகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பொதுமக்கள் சார்பில் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் பகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் அறிக்கை குறித்தும் எடுத்துரைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விஜய்க்கு பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் மூலம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் நெருங்குவதன் காரணமாக திமுகவுக்கு பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது என கூறிய அவர்,
பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்து விட்டதாக விமர்சித்தார். மேலும் விஜய்க்கு பாஜக கட்சி எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே குடைக்குள் வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என விளக்கமளித்தார். அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் அடிமையாக்கி வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லாருமே சுதந்திரமா இருக்கலாம். அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு 2 எம்எல்ஏ கூட இல்லை. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்னு யாருக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. சரியா? எத்தனை பேர் போட்டி போடுவாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிடட்டும், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிட பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பிஜேபி அவரோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.